ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 12th பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கு. ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் ஆல்ரெடி காஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் சேனல், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி, இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங்கோட வியூஸ் கிடச்சிரும். கம்ப்யூட் த டைம் சேவ்ட் பை ஒர்க்கர்ஸ். டைம் சேவ்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டைம் அலௌடு 15 மினிட்ஸ் பர் யூனிட். ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவல் அவுட்புட் வந்து 400 யூனிட்ஸ். இப்போ ஆக்சுவல் டைம் டேக்கன் வந்து 80 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது எக்ஸசைஸ் 12 பார்க்குறோம். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டைம் சேவ்டு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 15 மினிட்ஸு பர் யூனிட்டுக்கு. ஒரு யூனிட்டுக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஆக்சுவல் எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவல் டைம் வந்து நம்மளுக்கு 400 அவுட்புட் பண்ணியிருக்காங்க யூனிட்ஸு. ஓகேவா? டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டேக்கன் வந்து 80 ஹார்ஸ். 80 ஹார்ஸ். ஓகேவா? எவ்வளோக்குங்க? 400 யூனிட்ஸுக்கு 80 ஹார்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்மளுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் டைம் சேவ்ட் பை ஒர்க்கர். எவ்வளோ ஒர்க்கர் வந்து டைம் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு 1 ஹாருக்கு எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 60 மினிட்ஸு, 15 மினிட்ஸுக்கு ஒரு யூனிட் அப்படின்னா அப்போ 60 மினிட்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸு. ஓகேவா? அதாவது 15 மினிட்ஸுக்கு ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ 60 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 டிவைட் பை 15 அப்படிங்கிறது 4 மினிட்ஸ் ஆகுது. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ பண்ணுறாங்க? 4 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 400க்கு எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். 1 ஹவருக்கு 1 ஹவரில் 400 பண்ணோம்னா அப்போ 400 ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுங்க? 100 ஹார்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்போது ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஹார்ஸ். ஓகேவா? ஆக்சுவல் டைம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 80 ஹார்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ ஆயிருக்குதுங்க? 20 ஹார்ஸ். அப்போ சேவ்டு டைம் என்னங்க? சேவ்டு டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 20 ஹார்ஸ். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.